நான் இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மங்களூர் எனும் பிரதேசத்திற்கு சென்ற வருடம் சென்றிருந்த காலப்பகுதியில் அங்கு நபி பிறந்த தின விழாவிற்காக அந்த ஊர் மக்கள் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர். பள்ளி வாயல்கள் ஒளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. சிறுவர்கள் கூட்டம் அல்லாஹு அக்பர் என்று அடிக்கடி சத்தமிட்டு சொல்லிக்கொண்டு பாதையோரமாய் செல்ல, அவர்களுக்கு பின்னால் ஏனையோர் தொடர்ந்து செல்ல, ஊர்வலமாய் ஊர் முழுக்க சென்று பொதுச்சந்தையில் ஊர் மக்கள் ஒன்று கூடி அங்கு நபி அவர்களின் புகழ் பாடி மேலும் பல பிரார்த்தனைகள் செய்து பின்னர் விழாவின் நிறைவு நிகழ்வாக பள்ளி வாயிலுக்கு சென்று அங்கு இஸ்லாமிய விவாத போட்டி, பேச்சு போட்டி என்று பல போட்டி நிகழ்ச்சிகளை நடாத்தினர். ஒரு வார காலமாக இந்த விழா வெகு விமர்சையாக நடந்தேறியது. நிகழ்ச்சியின் நிறைவாக வந்திருந்த மக்கள் அனைவருக்கும் மதிய உணவாக பனை ஓலை தட்டில் இறைச்சி கறியோடு நெய்ச்சோறு பரிமாறப்பட்டது. இவ்வாறு மகிழ்ச்சியோடு இஸ்லாமிய கலாச்சாரத்தில் வாழும் இந்த மக்களின் பண்பை கண்டு மனம் மகிழ்ந்தேன். பாங்கு ஒலி கேட்டதுமே அங்குள்ளவர்கள் பள்ளி வாயிலுக்கு சென்று தொழுகையில் ஈடுபடுவது அவர்களது வழக்கம். மாலை வேளைகளில் வீடுகளில் தங்கியிருந்து அல் குர்ஆனை பக்தியோடு ஓதுவது பழக்கம். அங்குள்ள பெரியவர்கள் பெரும்பாலும் வெள்ளைச்சாரன் சட்டை அணிந்து தலைப்பாகையும் சூடியிருப்பர். பெரியோர்களை மதித்து இஸ்லாமிய பண்புகளை போற்றி இங்குள்ள மக்கள் வாழ்தல் கண்டு என் மனம் நெகிழ்ந்தது. எங்கள் நாட்டிலும் இவ்வாறான கலாச்சார நிகழ்வுகள் கடந்த காலங்களில் நடந்துள்ளதாக அறிந்துள்ளேன். அந்த கலாச்சார நிகழ்வுகள் மெல்ல மெல்ல மறைந்து போனதை இப்போது உணர்கிறேன். நபி பிறந்த தினத்தை இன்று மக்கள் மறந்து போனாலும் தம் மக்கள் பிறந்த தினத்தை மறக்காமல் கேக் வெட்டி கொண்டாடுகிறார்கள்.